வணக்கம். இன்றைய சாரி கேட்ட லுக் முதலாவதாக ப்ரைமர் மெக்கிலேருந்து போட்டேன். நான் பிறகு ஐப்ரோ செய்கிறேன் அனஸ்டேஷியா மார்க்கிலேருந்து. அதுக்கு பிறகு மெக்கிலேருந்து கன்சீலரால் நீட் பண்ணிவிட்டு இப்போ ஐ ஷேடோ போட போகிறேன். ஐ ஷேடோ கொஞ்சம் ப்ளூவாக தான் செய்ய போகிறேன். என்னென்னா வந்து சாரி ப்ளூ வந்தபடியாக ஒரு லைட்டாக ப்ளூ கொடுத்து அந்த மாதிரி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இந்த சைட் பக்கத்துக்கு மாதிரி கொடுக்குறேன். முன்னுக்கு கொஞ்சம் ஒயிட் சேர்த்த மாதிரி கொடுக்குறேன், லைட் கலர் ஒயிட் மாதிரி. அதுக்கு பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் குயிக்காக வீடியோ காட்டுறோம் கூட நினைக்காதங்கோ. ஓகே, இந்த மாதிரி இதுன்ட்டு நான் கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ யூடியூப் சேனலில் போட போகிறேன். அப்போ அதை கொஞ்சம் பாருங்கள், எல்லாம் விளக்கமாக கொஞ்சம் கூட விஷயங்கள் போட போகிறேன். ஓகே, இந்த மாதிரி செய்துட்டு இப்போ லைனர் மெக்கில் இருந்து பாவிச்சு கொண்டிருக்கிறேன். மெக்கில் இருந்து கொஞ்சம் மெல்லிய இதாகத்தான் கீறுறேன். இந்த மாதிரி லைனரை கீறிட்டு மேலே பார்த்துக்கொண்டு முன்னோக்கு இருக்க கொஞ்சம் சுகமாக இருக்கும். அதுக்கு பிறகு இப்போ ஐலேஸ் ஒட்டுறேன். ஐலேஸ் ஒட்டைக்கு எப்போவும் கண்ணை லைட்டாக திறந்து வடி ஒட்டினீங்கன்னா அந்த கம் கீழே ஒட்டுப்படாது. இல்லையாண்டா கம் கீழே ஒட்டைக்குள்ள சில வேளை கம்மில் கண்ணீர் பட்டுதுண்டா ஒட்டுப்படாது. அதை கொஞ்சம் கவனித்து ஒட்டினீங்களாண்டா நல்லா. ஓகே, இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு பிறகு இப்போ பாருங்க நல்ல வடிவாகவே இருக்குது. அவன் கண்ணுக்கு நல்ல ஒரு சூட்டாக அளவான சைஸுக்கு எடுத்தீங்கன்னா ஐலேஸ் ஒட்டினா நல்ல ஒரு வடிவு இருக்கும். இல்லையாண்டா பெருத்த மாதிரி இருக்கும். இப்போ அவளுக்கு பெரு கூட இருக்குது. அப்போ லிக்விட் கன்சீலர் கொஞ்சம் விலகாமல் இருக்கும். அதால் அந்த பெரு உள்ள பக்கங்களுக்கு எல்லாமே மெக்கில் இருந்து தான் அந்த லிக்விட் கன்சீலர் போடுறேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸால் இந்த மாதிரி வடிவாக பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குயிக்காக அமர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இல்லை, அந்த வேகமாக ஸ்வீட்டில் வீடியோ விட்டுருக்கிறபடியாக அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரிக்கு கடற்கடெல்லாம் முகத்தில் போட்டு தேய்க்க முடியாது. லைட்டாக இப்போ கொஞ்சம் சாஃப்டாக தான் எல்லாம் கேண்டில் பண்ணணும். அதுக்காக சுஜியை அப்படி போட்டு இதுன்றான்ட்டு அப்படி செய்ய வளர்க்கிடக்கூடாது. இப்போ மெக்கில் இருந்து அதுக்கு மேலே ஒரு கன்சீலரும் போட்டேன் நான். அதுக்கு பிறகு மெக்கில் இருந்தால் ஃபவுண்டேஷனும் ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் போடுறேன். அதுக்கு பிறகு தான் நான் மேபிளின் நிலையிலிருந்து கொஞ்சம் கூடவா போட்டு அவன் பிம்பிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இது பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி கன்சீலர் மேலுக்கு போட்டு பாருங்க பிரைட் ஆகிட்டாவா டக்குண்டு. நம்ம முதல் போட்ட கலர் எங்களுக்கு டார்க்காக வந்தால் கூட அதுக்கு பிறகு போடுற கன்சீலரால் நாங்கள் நல்ல ஒரு வடிவுக்கு கொண்டு வரலாம். இப்போ பவுடரால் ஃபிட் பண்ணினோன்னு பாருங்க நல்ல ஒரு வடிவான இது ஒன்று வருகுது. அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் போட்ட மாதிரி இருக்கும். என்ன எல்லா இடமும் நாங்கள் ஒரு இதான சென்மகன் வந்தோன்னா அதுக்கு பிறகு இப்போ கொந்தோர் பண்ணுறேன்னு பாருங்க. அது செய்யக்க நல்ல ஒரு நேச்சுரல் தன்மைக்குள்ள முகம் வந்துடும். அதால் யோசிக்க தேவையில்லை. அப்படியே வடிவாக நாங்கள் அப்படியே கைவந்த கலை அப்போ அதால் அப்படியே செய்து கொண்டு போக கடைசியில் ஒரு அழகு கொண்டு வந்து முடியும். ஓகே, இப்போ ப்ளஷ் போடுறேன். சாரி, அதுக்கிடையிலே என் கணவர் காலிங் பெல் அடிச்சிட்டார். அப்போ அதால் திறக்க வேண்டி அந்த சத்தம் ஒன்று வந்துட்டுது. சாரி. இப்போ ப்ளஷ் இந்த மாதிரி மூக்கடி இந்த மாதிரி எல்லா இடமும் இந்த வடிவாக போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் ஹைலைட் பண்ண போகிறேன். இந்த மூக்கு இந்த மேல் இதை லைட்டாக கொஞ்சம் கொடுத்தேன்னா என்ற சிரித்த மாதிரி ஒரு சிரிக்கைக்கு அப்படியே மூக்கடியெல்லாம் தான் சேர்ந்து சிரிக்கும். அப்போ அதால் அதுக்கு பிறகு இப்போ ஹைலைட் டூபெக்ஸ் மார்க்கில் இருந்தால் போடுறேன். இப்போ லிப்டிக் போடுறேன். லிப்டிக் லைனர் கொஞ்சம் கொடுத்துட்டு செஃபோராவில் இருந்தால் மிச்சம் லிப்டிக் போட்டிருக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் இந்த பேக்கம் லைட் அவுண்ட் எடுத்து அந்த மாதிரி மேலால் குத்தி போட்டு அதுக்கு பிறகு மேலுக்கு ஹேல் பண்ணி இந்த மாதிரி சுருட்டி குத்திட்டு மிச்ச முடி சைட்டுக்கு வர்ற முடி அந்த பின்பக்கம் வர்ற முடி எல்லாத்தையுமே ஹேல் பண்ணியிருக்கிறேன். கேள் பண்ணிவிட்டு அவன் சொந்த முடியிலேயே தான் நான் கேள் பண்ணி செய்கிறேன். இது எக்ஸ்ட்ரா முடி வச்சு செய்யலை. இன்னொரு வீடியோவில் எக்ஸ்ட்ரா முடி வச்சு எப்படி செய்யலாம்ன்றதை நான் காட்டுறேன். இந்த மாதிரி மேலே குத்தினதை இப்படியே சைட்டுக்கு எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த சைட் பக்கத்தை அப்படியே விட போகிறேன். மற்றது இப்போ உச்சி வரி வைக்க போகிறேன். உச்சி வரி இந்த லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கொண்டு நிற்கிறா. என்னால் அந்த குடியை பிடிக்கட்டாமன்னு கொண்டு நிற்கிறா. ஓகே, இப்போ உச்சி வரியை அந்த நடுவு காலை இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த சைட்டால் வர்ற ஒரு கீழால் மெதுவாக அந்த கீழே லைட்டாக அப்படியே எடுத்து ஒரு கிளிப் குத்துறேன். அவளாம் குத்தினா சரி அமர்த்தாத மாதிரி. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு பின்னால் பூ வச்சா வடிவாக இருக்கும். அந்த பெக்கம் எடுத்து கிளிப் குத்தின இடத்துக்கு வச்சா நல்லாயிருக்கும். அப்படி தான் நானும் வச்சுருக்கிறேன். என் மகள் அவன் கையில் கூட கொடுக்குறேன்டே தான் நிற்கிறா. பின்னுக்கு விட்றா இல்லை, வேண்டி கொடுக்குறேன்னு கூட கொடுத்து இதென்னவும் வடிவாகத்தான் இருக்குது. நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.